ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சயின்ஸ் பற்ற பார்வை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்களோட ரியல் லைஃப்ல நீ இருக்கிறதே சயின்ஸ்ல தான் இருக்கிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல கொண்டு வந்திருப்போம். அண்ட் தென் டெக்னாலஜியை ப்ராப்பரா எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான தன்னை சுத்தி இருக்கிற இந்த உலகத்தை வந்து சயின்ஸ் மூலமா பாக்குறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஒவ்வொரு குழந்தையுமே ஒவ்வொரு மனநிலையில இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு சில குழந்தைங்க அதுல இன்ட்ரெஸ்ட். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட பேர் வந்து மீனா. ஆக்சுவலி நான் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சுட்டு ஒரு டீச்சிங் ஃபீல்டில் ஒரு 15 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் எவ்ரி சைல்டு சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில் டீச்சர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கேன். ஓகே மேம். இப்போ நிறைய குழந்தைங்களை வச்சு நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பீங்க. எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய ஜேர்னி? நியர்லி ஒரு 15 இயர்ஸாக டீச்சிங் ஃபீல்டு அப்படிங்கிறதுல இருக்கேன். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த ஃபவுண்டேஷனில் இந்த எவ்ரி சைல்டு சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 2023லேருந்து இப்போ வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் தான் இங்கே டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லணும் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிட்ஸை பார்க்குறேன். அவங்களுக்கு ஒரு டீச்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம சயின்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறப்போ அந்த குழந்தைங்க வெளியில போறதுக்கு மனசு வராது. 15 டேஸ் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அவங்க அனுப்புறோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங்கோட கிரியேட் ஆயிருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் இந்த ஃபீல்டுக்கு. ஓகே மேம். இப்போ சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு ஃபீல்ட்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்படின்றதுனால குழந்தைகளுக்கு வந்து சயின்ஸ் அப்படின்னா அது பத்தின ஒரு பார்வை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க மேம்? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சயின்ஸ் பற்ற பார்வை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டு அவங்கள தன்னை சுற்றி இருக்க இந்த உலகத்தை வந்து சயின்ஸ் மூலமாக பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க. பட் சப்ஜெக்ட்னு வர்றப்போ அவங்க வந்து ஒரு டஃப்பாக ஒரு டிஃபிகல்ட்டாக தான் இதை ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிஃபிகல்ட்டிஸை உடைச்சி இது ஈஸி அப்படின்னு சொல்கிறது தான் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. ஓகே மேம். இப்போ ஒவ்வொரு குழந்தைகளுமே ஒவ்வொரு விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதுல என்னெல்லாம் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பேசிக்கா சயின்ஸ் கான்செப்டை சிம்பிளா அண்ட் ப்ராக்டிக்கல் வேல அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ப்ராக்டிக்கல் வேயும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸு, மாடல்ஸு, அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு அந்த கான்செப்டை ரீச் பண்றோம். தென் இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை கொண்டு வரோம். ஒரு டீம் ஒர்க்னா என்ன, அவங்க வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ண போறாங்க, அண்ட் தென் அவங்களோட வந்து இந்த சொசைட்டியில் அவங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த டீச்சிங் மூலமா அவங்களுக்கு கொண்டு வரதுக்கு நாங்கள் ட்ரை பண்றோம். ஈவன் வந்துட்டு ஒரு ஃபுட்டை கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த ஃபுட்டில் என்னென்ன மாதிரியான விர்ச்சுவல் வாட்டர்லாம் இருக்கு, அந்த ஃபுட்டோட வேல்யூ என்ன, அந்த ஃபுட்டை நம்ம சாப்பிட்றப்போ அந்த ஃபுட்டோ வந்து உள்ள போயிட்டு நமக்கு என்னென்ன பண்ணுது. சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு பிடிக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு டேஸ்ட் பட்ஸ்ல தான் அந்த டேஸ்ட் இருக்கு, உள்ள போனதுக்கு அப்புறம் அதோட நீட் நிறைய இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு நம்ம புரிய வச்சிட்டோம்னாக்க ஈவன் அதை கூட அவங்க வந்துட்டு எடுத்துக்கிறாங்க, கேப்சர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது எல்லா விஷயத்தையுமே இங்கே நாங்கள் டீச் பண்ணிட்டு இருக்கோம். சயின்ஸை வந்துட்டு அவங்களுக்கு ஒரு இனிஷியேட்டிவா டெம்பரை கிரியேட் பண்றது தான் இதோட முக்கியமான ஒரு மோட்டோ. ஓகே மேம். இப்போ நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு ஆர்வத்தை மாணவர்கள் மத்தியில தூண்டக்கூடிய ஒரு வேலையை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம், இப்போ 6th to 8th இந்த மாணவர்களை மட்டும்தான் நாங்கள் செலக்டடா எடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் மேம்? பிகாஸ் இந்த ஏஜ் குரூப் தான் வந்து டீனேஜ்ல அவங்க வந்து ஸ்டார்டிங்ல உள்ள என்டர் ஆகக்கூடிய ஒரு ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்துட்டு இந்த ஏஜ் 6th to 8th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் சயின்ஸோட பேஸை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. கரிக்குலம்ல ஃப்ரேம் பண்ணியிருக்கதே அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த ஃபவுண்டேஷனை கிளியரா அவங்களுக்கு கொடுக்குறப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியா கிராஸ்பிங் பவர் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால கேப்சர் பண்ணிப்பாங்க. இந்த ஏஜ் வந்து கரெக்டாக கிராஸ்பிங் பவரோட இருக்கும். அட் தி சேம் டைம் ஒரு கியூரியாசிட்டியோட இருப்பாங்க அந்த கிட்ஸ். இந்த ஏஜ்ல உள்ள கிட்ஸ் வந்துட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு they are ready to eat. ஓகே, ஸோ அந்த ஒரு ரீசன்னால இந்த டைம்ல இருக்கக்கூடிய ஏஜ்ல இருக்கக்கூடிய கிட்ஸை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி இந்த கோர்ஸ்க்காக எடுத்திருக்கோம். ஓகே மேம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு ஸ்கீமா எடுத்து செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இந்த அறிவியல் அப்படின்ற ஒரு அறிவு மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு அவசியம்னு சொல்லுவீங்க?
கண்டிப்பா மாணவர்களுக்கு வந்துட்டு ஒரு குழந்தைக்கு அப்படின்னு சொன்னாவே ஒரு அறிவியல் அறிவுங்கிறது அவசியம்தான். ஏன் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு குழந்தையுமே தனக்குள்ள என்ன நடக்குது, தன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், தன்னை சுற்றி உள்ள இந்த உலகத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்றதுனா கூட அவங்களுக்கு அந்த சயின்ஸ் நாலேஜ் தேவைப்படுது. அதை கரெக்டான வேல அவங்க யூஸ் பண்ணி ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா கரெக்ட் டெசிஷன் எடுத்து அதுக்கான சொல்யூஷனை கொண்டு வரதுக்கு சயின்ஸ் நாலேஜ் அவங்களுக்கு கண்டிப்பா தேவை. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து அந்த மாரல்ஸ் எத்திக்ஸ் அந்த வேல்யூஸோட அவங்க பயணிக்கிறப்போ இது சக்சஸ்ஃபுல்லா மாறும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகே மேம். இப்போ வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 6 to 8 அப்படின்னா வந்து ஒரு 15 days மட்டும் அந்த ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ட்ரெயின் பண்றீங்க. ஸோ சயின்டிஃபிக்கலா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. பட் வந்து இது உள்ள வரதுக்கு முன்னாடி வரைக்குமே சயின்ஸ் அப்படிங்கிறது சாதாரண ஒரு சப்ஜெக்டாகவும் ஒரு மார்க் எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டா பார்த்துருப்பாங்க இல்லையா? ஸோ உள்ள வந்து 15 days அவங்க ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் வெளில போகும்போது எப்படி ஃபீல் பண்றாங்க, நீங்க எப்படி அதை ஃபீல் பண்றீங்க? 15th டே ஆக்சுவலி அந்த குழந்தைங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேருந்து போக மனசே இருக்காது. இந்த 15 days வந்து அவங்களுக்கு வந்துட்டு சயின்ஸுங்கிறத சப்ஜெக்டா நாங்க கொடுத்துருக்க மாட்டோம். அவங்களோட ரியல் லைஃப்ல நீ இருக்கிறதே சயின்ஸ்ல தான் இருக்கிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல கொண்டு வந்திருப்போம். அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் அவங்க சப்ஜெக்ட்ல பார்த்த சயின்ஸ் வந்துட்டு ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸி, ஒரு பிசிக்ஸ்னாக்க இந்த கான்செப்ட் வந்து டஃப் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. கெமிஸ்ட்ரினாக்கா ஐயோ ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே ஃபீல் பண்ணாம ரொம்ப ஈஸியா இவ்வளவுதானே சயின்ஸ், இதுக்கா நாங்க பயந்தோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இங்கேருந்து வெளில போவாங்க கண்டிப்பா. ஓகே மேம். இப்போ 15 days முடிச்சு போகும்போது சயின்ஸ் மேல ஒரு பயங்கர ஆர்வத்தோட ஒரு பெரியத்தோட வெளில போவாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதே போல இதை 15 days ட்ரைனிங் முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல அவங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் சயின்ஸ்ல இருக்கும் மேம்? இது ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொடுக்குறது ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். அவங்களோட பேசிக்ஸ் நம்ம நல்ல ஃபவுண்டேஷனாக கொடுத்துட்டோம். ஸோ அந்த பேசிக்ஸ் தெரிகிறப்போ அவங்களுக்கு சயின்ஸ் அப்படிங்கிறப்ப அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கோ இல்லை ரிசர்ச் பண்ணுறதுக்கோ இல்லை சோசியல் ஒர்க் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு. தென் எக்ஸ்டெண்ட் தேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேரியஸ் ஃபீல்டில் ரொம்ப ஈஸியாக அவங்களால வந்துட்டு கிராஸ் பண்ண முடியும். அட் தி சேம் டைம் தே ஆர் சக்சீட் இன் தேர் மல்டிபிள் ஃபீல்டு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஓகே மேம். இப்போ நீங்க 15 years-ஆ வந்து டீச்சராகவும் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்றதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி. இப்போ இன்றைய காலத்து மாணவர்கள் பாடத்திட்டம் அப்படின்றத தாண்டி கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னவா இருக்கும் மேம்? அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா. ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பியாண்ட் ஃப்ரம் த சிலபஸ் அவங்க வந்துட்டு என்னென்னலாம் கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அண்ட் தென் டெக்னாலஜியை ப்ராப்பரா எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாலேஜ் வந்து அவங்க கத்துக்கணும். தென் வந்துட்டு உங்களுக்கு இந்த சொசைட்டிக்கு அவங்களால என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற குவாலிட்டிஸ், லீடர்ஷிப் குவாலிட்டி இது எல்லாமே அவங்க கேதர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் த சிலபஸ் அவங்க என்னென்ன கற்றுக்கணும் அப்படின்னாக்கா மெயினாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அப்போ தான் வந்துட்டு அவங்களால வெளியில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து கேதர் பண்ண முடியும். அண்ட் தென் வந்துட்டு ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிறப்போ ஒரு ப்ராப்பர் வேல ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்க பில்ட் பண்ணணும். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸையும் அவங்க கண்டிப்பாக வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். தென் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். என்னதான் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க்கில் இருக்க சேலரி சம்பளம் அப்படின்னு வாங்கினோம்னாலும் அதை எப்படி நம்ம கரெக்டான வேல வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஸ்கில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வேணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே மேம். இன்றைய காலத்து மாணவர்களுக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா? பட் வந்து மாணவர்களுடைய வளர்ச்சியில ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டீச்சர்ஸ்க்கு இந்த தருணத்தை என்னெல்லாம் சொல்ல நினைக்கிறீங்க? ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க குழந்தைகளோட வருங்காலத்தை வடிவமைக்கக்கூடிய ஒரு சிற்பி அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு ஆசிரியரும் வந்துட்டு எல்லா பாடத்தையுமே எப்படி நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துகிற விதத்தில் தான் நடத்தணும். அப்போ தான் போய் அவங்களுக்கு அது ரீச் ஆகும். சப்ஜெக்ட் அறிவு அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு வாழ்க்கை கல்வியை அவங்க கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். ஓகே மேம். இப்போ எல்லாருக்குமே எல்லா ஃபீல்டையுமே வந்து ஒரு உமனா இருந்து ரன் பண்ணும்போது நிச்சயமா அதுல ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது நிச்சயமா இருக்கதான் செய்யும். ஸோ உங்களுக்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிளா ஃபீல் பண்ண விஷயம் அப்படின்னா எதுன்னு சொல்லுவீங்க? எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? குழந்தைங்களுக்கான கிட்ஸுக்கான ஒரு ஃபீல்டில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ ஒரு குழந்தை இருக்கப்பே நமக்கு வந்து அந்த குழந்தையோட மைண்ட் செட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு கிளாஸ் ரூம்ல நம்ம போய் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு குழந்தையுமே ஒவ்வொரு மனநிலையில இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு சில குழந்தைங்க அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்படிங்கிறப்போ அவங்க என்ன மனநிலையில இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்க நம்மளை வந்து ஃபேஸ் பண்ண வச்சு
அவங்க கூட ஒரு பாண்டாகி தான் நம்ம இந்த கிளாஸே எடுக்க முடியும். அது ஒரு பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த 15 days ப்ரோக்ராம் ஒரு டோட்டலாகவே ஒரு ஸ்கூல் அட்மாஸ்பியர்லேருந்து தனிப்பட்ட அவங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த 15 days நாங்கள் இங்கே வச்சு பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ இந்த 15 daysக்குள்ள என்னால் முடிகிற அளவுக்கு அவங்களுக்கு சயின்ஸையும் கொடுக்கணும், எல்லா விஷயத்தையும் கொடுக்குறேன். அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைங்களை நான் ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணணும். அவங்களுக்கு என்ன நீட் இருக்கு, அவங்களுக்கு என்ன மாதிரியா கொடுத்தா அவங்களுக்கு ஈஸியாக வந்து போய் ரீச் ஆகும். சில குழந்தைங்க வந்து அட்வான்ஸ்டாக இருப்பாங்க, சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் லெவலில் தான் இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் என்னென்ன இருக்கு, இதை தாண்டி அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத அசஸ் பண்ணி கொடுக்கறது தான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவால்னு நினைக்கிறேன். இதை மேக்ஸிமம் நான் ஓவர் கம் பண்ணி வந்திருக்கேன்னு தான் நினைக்கிறேன். என்னன்னாக்கா என்னோட சயின்ஸ் கான்செப்ட், சிம்பிள் கான்செப்ட் வந்து எல்லாருமே மேக்ஸிமம் ரீச் பண்ணியிருக்கு. எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறப்ப ஓகே அப்படிங்கிற லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 8th standard படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி. நான் ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணல 9 to 12th வந்து பயாலஜி டீச்சராக ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படிங்கிறப்போ வந்துட்டு அந்த கிட்ஸாக இருந்தாலுமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரைட் பண்ணுறப்போ, மேம் நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இந்த பாயிண்ட் ஞாபகம் வந்துச்சு, நான் போய் இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறப்போ வந்துட்டு எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்கிறப்போ ஓகே நம்ம அந்த இதை வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஓகே மேம், என்னதான் ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி அதை ஓவர் கம் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லா நீங்க ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க ப்ரௌடா நினைச்ச மூமெண்ட்ஸ் இருக்கும்ல, கண்டிப்பா நம்ம ஒரு நல்ல ஜாப் பண்ணிட்டு இருக்கோம், இது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படின்னு வந்து என்னைக்காவது ஃபீல் பண்ணிருப்பீங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான தருணங்கள் பத்தி ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா என்னோட பெஸ்ட்டை தான் நான் அந்த ஃபீல்டில் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த MSSRF ஃபவுண்டேஷனில் ஒர்க் பண்ணுறதே நான் ரொம்ப ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு மனிதரோட ஒரு ஃபவுண்டேஷனில் ஒரு ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய இந்த ஒரு அவரோட ஃபவுண்டேஷனில் நான் ஒர்க் பண்ணுறேன். அப்படிங்கிறப்போ ஐ எம் வெரி ப்ரௌட். அண்ட் தென் இந்த மொமெண்ட்டே ஹாப்பியாக தான் இருக்குது. அட் தி சேம் டைம் நான் புதுக்கோட்டையில் ஒர்க் பண்ணுறேன், என்னோட சீனியர் ஃபெல்லோ ராஜ்குமார் சாரோட கைடன்ஸில் நான் ஒர்க் பண்ணுறேன். அப்படிங்கிறப்போ ஐ எம் ஸோ ப்ரௌடு. ஸோ அவங்க வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீடமாக ஹேண்டில் பண்ண கொடுத்துருக்காங்க. அதனால தான் என்னோட இந்த சக்ஸஸ் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு. அவங்க இந்த ஃப்ரீடம் கொடுத்து எனக்கு இந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் இந்த சக்ஸஸ் வந்திருக்குமா என்னங்கிறதே தெரியாது. அதை தாண்டி இந்த பேட்ச் முடிச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க வந்து என்கிட்ட கால் பண்ணி, மேம் நான் இந்த எக்ஸாமில் நான் தான் மேம் ஃபர்ஸ்ட்டு, இந்த குவிஸ் காம்படிஷனில் நான் தான் ஃபர்ஸ்ட்டு, நிறைய காம்படிஷன்ஸ் நாங்கள் வின் பண்ணுறோம், அந்த ஸ்கூல் எலைட் ஸ்கூலுக்கு நாங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கோம், அடுத்து ஃபர்தராக நாங்கள் என்ன மேம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கைடராக என்ன வந்து அவங்க பார்க்குறப்போ ஓகே, அவங்க கூட ஏதோ ஒரு பாண்டில் ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் இம்பாக்ட் கொடுத்துருக்கேன். ஸோ த்ரூ அவுட் அவங்க வந்துட்டு இங்கே கற்றுட்டு போகிறதையும் வந்துட்டு அவங்களோட டே டு டே லைஃப்பில் வந்துட்டு அவங்க அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. மேம் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மறக்காமல் அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை அவங்க செயல்படுத்துகிறாங்க. அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள நான் இம்பாக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுல ஐ எம் வெரி ப்ரௌடு. ஓகே மேம், இன்னைக்கு வந்து இந்த மதுரை FM மகளிர் மற்றும் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றதுனால, ஸோ நீங்க ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுக்கு இந்த தருணத்துல என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எதையுமே வந்து ரொம்ப போல்டாக பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெண்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கல்விங்கிற ஒரு ஆயுதத்தை வந்து அவங்க சக்தியாக மாற்றி, ஸோ அது மூலமாக எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சரி, நிறைய ப்ராப்ளம் எல்லா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. அந்த ப்ராப்ளம் பார்த்துட்டு நம்ம பயப்படாம எதையும் பற்றி யோசிக்காம நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம போகணும், முன்னேறணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பார்த்தீங்க அப்படின்னா சொசைட்டியாக இருந்தாலும் சரி, நம்மளோட ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, நமக்காக இருந்தாலும் சரி, ஒரு தனித்துவமான பாதையை நம்மளால அமைச்சிக்க முடியும். அது எல்லா பெண்கள்கிட்டையுமே அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ யாரும் சோர்ந்து போகாம உங்களுக்கான பாதையை நீங்க தைரியமா முடிவெடுத்து செல்லுங்க அப்படிங்கிறதா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே மேம், இப்போ ஃபைனலா நம்ம மதுரை எஃப்எம்க்கும் மதுரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? மதுரை பண்பலை இதோட அளவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு புதிய பரிமாணத்துல ஒரு புதிய ஒரு கதைக்களங்களோட ஒவ்வொரு டைமும் வந்துட்டு வேறு வேறுபட்ட நிகழ்வுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அலைப்பயணத்துல எங்களோட சேர்ந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் மேம்.